தாமரையின் காதல் அத்தியாயம் 3. ஏக்கம் நிறைந்த விழிகள், துடிக்கும் அதரங்கள், துவளும் கரங்கள், கெஞ்சும் கால்கள். கால்களை பிடித்து கொண்டவளை காஞ்சிபுரத்தான் எழுப்பி நிறுத்தினான். காஞ்சிபுரத்தான் காசுகள் முடிந்த மடியை தட்டி காட்டி, பார்த்தாயா என்றான். அவள் தலை அசைத்தாள். இது ஒன்றுதான் எனக்கு பந்தம், வேண்டுமானால் இதையும் எரிந்து விடுகிறேன். தூரத்தில் ஆர்ப்பரிக்கும் கடலை நோக்கி கையை உயர்த்தினான். சட்டென அவள் தடுத்தாள். இருட்டில் மின்னுகின்ற கப்பல்களின் வரிசையை அவன் கண்டான். அவன் தோள்கள் தினவெடுத்தன. தாவும் அலைகளிலே பயணம், பிற நாட்டு காற்றுகளிலே சுவாசம், அறிந்திராத உணவுகளிலும் கண்டிராத போர்களிலும் வேட்டை. அந்த கனவுகளை அவன் விட்டுவிட முடியுமா? கொடுமைக்காரர்களிடமிருந்து விடுவித்த அடிமை பெண்ணிடம் சொன்னான், உனக்கு விடுதலை வாங்கி தந்ததற்காக என்னை அடிமைப்பட சொல்கிறாயா? வேண்டாம், நான் போகிறேன். திரும்பி நடந்தாள் அவள். காஞ்சிபுரத்தான் பார்த்து கொண்டே நின்றான். அவன் செவிகளுக்கு மோப்ப சக்தி உண்டு. என்ன சத்தம் அது? குதிரைகளின் குளம்படிதான். எதிர் திசையிலிருந்து வந்தது. இந்த புறம் அடர்த்தியான மாந்தோப்பு. ஷ், வா இப்படி. ஓரெட்டில் அவள் கையை பிடித்து தன்னிடம் இழுத்து கொண்டான் காஞ்சி வாலிபன். மரத்தோடு மரமாக ஒண்ட வைத்தான். தடக் தடக் என்று அவள் இதய துடிப்பே போல 2 குதிரைகள் மெல்ல நெருங்கின. அவர்களை தாண்டி சென்றன. இருளில் கரைந்தன. உன்னைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இருட்டில் கிசுகிசுத்தான் காஞ்சிபுரத்தான். உள்ளத்தால் எப்படியோ, உடலால் அவளை ஒட்டி இருந்தான். மரத்தை அணைத்திருந்த அவள் கையின் மீது அவன் கை இருந்தது. மணிக்கட்டின் அருகே உடைந்து ஒட்டி கொண்டிருந்த கண்ணாடி வளையலை ஓசையின்றி நொறுக்கினான். கீழே எறிந்தான். இது கடற்கரை பகுதி, அபாயமான இடம், போய்விடலாம் என்றாள் அவள். எதனால் இது அபாயமான இடம்? சாந்தோம் தேவாலயத்தில் இருக்கிறவர்களுக்கும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிறவர்களுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கிற இடமாம், சொல்வார்கள். இரு, அந்த குதிரைக்காரர்கள் திரும்பட்டும், பிறகு நாமும் புறப்பட்டு விடலாம். சரி, உன் பெயர் என்ன? தாமரை. அவள் உள்ளங்கையின் மீது காஞ்சிபுரத்தானின் உள்ளங்கை இருந்தது. தாமரை என்று தனக்குள் சொல்லி கொண்டான். கிளையிலே தூங்க தெரியாத குருவி குஞ்சொன்று நழுவி அவன் தலையில் விழுந்தது. கீச் கீச் என்று கத்திவிட்டு மரக்கிளைக்கு தாவியது. உனக்கு எங்கே போக விருப்பம் சொல், பத்திரமாக கொண்டு போய் விட்டு விடுகிறேன். நீங்கள் பண முடிச்சை எறிவதாக சொன்ன இடம்தான். சமுத்திரத்தை நோக்கி கையை காட்டினாள் தாமரை. அவ்வளவு வெறுப்பா உனக்கு வாழ்க்கையில்? இல்லை, பெரிய பெத்துவின் வீட்டுக்கு போவதை காட்டிலும் இங்கே போவது வசதியானது என்பதற்காக சொன்னேன். யாரது பெரிய பெத்து? என் எஜமானர். 3 வயது குழந்தையாக இருந்த என்னை தஞ்சாவூரில் விலைக்கு வாங்கியவர். அப்படியா? அதற்கு முன்பு? தாயின் இதமான அரைவணைப்பு நினைவிருக்கிறது. அப்பாவின் தோளில் ஏறி அமர்ந்தது ஞாபகம் இருக்கிறது. வேறெதுவும் தெரியவில்லை. ஷ், அவள் வாயை பொத்தினான் காஞ்சிபுரத்தான். புறவிகள் அவர்களை சமீபித்து தயங்கின. இப்படியும் அப்படியும் திமிரின. கரிய நிழல்களாக 2 ஆட்களின் வெளிக்கோடுகள் புலப்பட்டன. பிறகு குளம்படி சத்தம். அப்பா, மெல்ல நகர்கின்றன குதிரைகள். அவன் காதோடு பேசினாள் அவள். என்னை விட்டு விடுங்கள், அவர்களுடன் பெரிய பெத்துவின் வீட்டுக்கே போய்விடுகிறேன். போய்? கலகத்துக்கு காரணமாக இருந்ததற்காக கூட 20 கசியடி கொடுப்பார்கள். வாங்கிக் கொள்கிறேன். தொடையில் என் பெயரையும் எஜமானரின் பெயரையும் மட்டும் சூடு போட்டு வைத்திருக்கிறார்கள். இனி இன்னொன்றும் போடுவார்கள், அல்லது கோவாவுக்கு அனுப்புவார்கள். என்ன, கோவாவுக்கா? ஆமாம், பாரத தேசத்தின் மிகப்பெரிய அடிமை சந்தை அங்கேதான் நடக்கிறது. உள்ளங்கையில் ஓட்டை போட்டு கயிறு கோர்த்து எல்லா அடிமைகளையும் பிடித்து வைத்திருப்பார்களாம். அயல் நாட்டுக்கு அங்கிருந்து ஏற்றுமதியும் செய்வார்கள். கூசாமல் பேசுகிறாயே. துன்பம் பழகிவிட்டது. காஞ்சிபுரத்தான் நகர்ந்து கொண்டான். கவசம் போலிருந்த அவன் முதுகின் அழுத்தம் விலகியது. ஆ, ஏதோ ஒரு வேதனை முனகளுடன் அவளும் விலகினாள். ஏன், என்னவாயிற்று? அவள் தோளை தொட்டவன் திகைத்தான். இரத்தமா? ஏன் இப்போது? கசையடி காயமா அது? இல்லை, ஒளிந்து கொண்டிருந்த போது ஒரு முள் குத்திவிட்டது. இத்தனை நேரமாய் பொறுத்து கொண்டிருந்தாயா? கூச்சலிடவில்லையே நீ? குதிரைகள் சென்ற திசையை காட்டினாள் தாமரை. உபகாரம் செய்த உங்களையுமா அவர்களிடம் காட்டிக் கொடுப்பது? அவள் விழிகள் நன்றி கலந்த ஈரத்துடன் கசிந்தன. குனிந்து ஒரு பிடி மண் எடுத்தான். உள்ளங்கையில் தேய்த்து கொண்டான். இரத்தக்கரை அகன்றது. அவளுடைய சேலை தலைப்பால் அவள் தோளில் வழிந்த இரத்தத்தையும் துடைத்து விட்டான். சரி வா, இனி உன்னை விடுவதில்லை. ஆர்வத்துடன் அவன் கையை அவள் கோர்த்து கொண்ட விதம் புத்துணர்ச்சியையும் புது நம்பிக்கையும் வெளிப்படுத்தின. ஊர் மொத்தமும் உறக்கத்தின் வசப்பட்டிருந்தது.
அப்படியும் பெரிய சாலைகளை தவிர்த்து சிறிய தெருக்கள் வழியே அவளை அழைத்து சென்றான் காஞ்சிபுரத்தான். ஒளியை விடுத்து இருளிலேயே பதுங்கி பதுங்கி நடந்தார்கள் இருவரும். அவன் சிரித்தான் ஒருமுறை. என்ன சிரிப்பு? ஒரு வேடிக்கையான நினைப்பு. என் எதிர்காலம் மின்னல், உன் எதிர்காலம் இடி, இரண்டும் சேர்ந்தால் இந்த சென்னைப்பட்டினம் பிரளயம்தான் என்றான். இந்த சந்தர்ப்பத்தில் அப்படித்தான் தோன்றும். இரவு ஓய்வெடுத்து கொண்டோமானால் காலையில் சூரிய உதயம் போல தெளிவாக தெரியும். சிறிது தூரத்தில் தீப்பந்தங்கள் சொருக்கப்பட்ட விடுதி ஒன்று தென்பட்டது. முன் வாசலில் நின்றிருந்த பெருந்தலைப்பாக்காரனிடம் சென்றான் காஞ்சிபுரத்தான். இருவர் தங்க இங்கு இடம் கிடைக்குமா? உள்ளே இருந்து பாட்டும் சிரிப்பும் பீரிட்டு கொண்டு வந்தன. தலைப்பாகைக்காரன் குரூரமாக இழித்தான். மண்டை மண்டையான மாட்டுப்பல்லை காட்டியவன், கணவன் மனைவியா என்றான். ஆமாம். தள்ளாடிக்கொண்டே உள்ளே இருந்து வந்த ஒரு கிழவன், மனைவி, ஹா, என் பச்சை கிளி என்று தாமரையின் மோவாயை பிடித்தான். பளீரென்று அவன் கையை வெட்டி தள்ளியது காஞ்சிபுரத்தானின் எஃகு கரம். சாராயத்தின் நெடியை முதல் முறையாக அவன் நாசி முகர்ந்தது. தூ, மதுபான கடை, வா வா. அவள் கையை பற்றி கொண்டு சாலை வழியே விரைந்தான். தாமரைக்கு கால்கள் தள்ளாடி தடுமாறின. உள்ளம் அவனுக்கு இணையாக ஓடிற்று. உடல் ஒத்துழைக்க சக்தியற்று பின்தங்கியது. அனைத்தும் தூக்கியும் இழுத்தும் தாங்கியும் அவன் தோளை தொட்டு கொண்டு சென்றான். மனம் தளராதே, அதோ பார் நம்பிக்கையின் ஒளி, அருளின் பிழம்பு. கபாலீஸ்வர பெருமானின் கோபுரம் வான்முட்ட எழுந்து நின்றது. சுற்றிலும் இருந்த தென்னைகள் தூக்கம் கலைந்து மெல்ல சலசலத்தன. மாணிக்க கற்கள் திருக்குளத்தினுள் விழுந்துவிட்டனவோ, இல்லை வானத்து தாரகைகள் நீரில் பிரதிபலிக்கின்றனவோ? ஆஹாஹா, இதோ பார், உனக்காகவே நிர்மாணித்து வைத்துள்ள திருமாளிகை. அவளை உற்சாகப்படுத்த வேண்டி வேடிக்கையாக பேசினான் காஞ்சிபுரத்தான். அவன் காட்டியது மரங்களின் நடுவே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு பழைய கோச்சு வண்டியை. இரட்டை கதவுகளுடன் வைக்கோலும் பாயும் பரப்பிய தளத்துடன் தனியறை போலவே இருந்தது அது. அன்ன சிறகு தூவிய அழகு மஞ்சம், ஆனந்தமாக உறங்கு என்று அவளுக்கு வழிகாட்டினான். அவள் வண்டிக்குள் சென்று அமர்ந்து கொண்டாள். நீங்கள்? மாலையிலிருந்து நீ எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டாயே, பயப்படாமல் இங்கேயே இரு, பசிக்கு பழமாவது வாங்கி வருகிறேன். இல்லை, இருங்கள், ஏதோ சந்தடி. வெறும் பிரமை, இதோ வந்து விடுகிறேன். பிரிய விருப்பமில்லாமல் அவன் கைகளை பிடித்து கொண்டாள் தாமரை. காஞ்சிபுரத்தான் மெல்ல அந்த பூ விரல்களை அகற்றிவிட்டு புறப்பட்டான். அதே நேரம், புயலே, உனக்கு பெயர்தான் புரவியா? சிங்காவரம் கோட்டையிலிருந்து இறங்கும் செங்குத்தான மலைப்பாதை. சமதளத்தை முத்தமிடும் இடத்தில் புழுதி பறந்தது. குளம்போசையா அது? அல்ல அல்ல, துரித கதியில் வாசிக்கப்படும் மிருதங்க தாளம். எதிர் திசையின் அடிவாரத்தில் ஆதவன் இறங்கிக் கொண்டிருந்தான். செம்மண் புழுதி மஞ்சள் வெயிலில் எழும்பி இறங்கின. தங்க பொடிகளை ஆகாயத்தில் ஊதிவிட்டால் இப்படித்தான் இருக்கும் போலும். வேல் பண்டிதரே, சென்னை பட்டினத்துக்கு அது திசை அல்ல. கடிவாளத்தை இழுத்து பிடித்தான் தலைமை காவல்காரனான வீரண்ணன். உடனே வேகத்தை மட்டுப்படுத்த முடியாமல் அவன் குதிரை முன்னங்கால்களை உயர தூக்கி இறக்கியது. வேல் பண்டிதனின் கடிவாளம் இறுகவில்லை, மேலும் தளர்ந்தது. வீரண்ணன் குரல் உரத்தது. இது தஞ்சை செல்லும் சாலை, பாருங்கள், இப்போதே நெல் வயல்கள் ஆரம்பமாகிவிட்டன. மாவுத்த கிழவனான வேல் பண்டிதனின் உதட்டில் ஒரு குறும்பு புன்னகை மட்டுமே பிறந்தது. வயதுக்கு மீறிய சுறுசுறுப்பு அவன் நரம்புகளில் என்றுமில்லாத ஆனந்தம் இதயத்தில். பேசாமல் வா வீரண்ணா, தெரிந்துதான் போகிறேன். ரகுநாதர் இளவரசியை தேடச் சொன்னது சென்னை பட்டினத்தில் அல்லவா? வயதாகிவிட்டது வாஸ்தவம், ஆனால் எனக்கு காது பழுதில்லை. குனிமேடு, புதுச்சேரி, தேவனாம்பட்டினம், பரங்கிப்பேட்டை, பாளையங்கோட்டை முதலிய பரங்கியர் குடியிருப்புகளின் வழியே அவர்களது குதிரைகள் பறந்தன. அந்த ஆண்டு தமிழ்நாடெங்கும் பெரும் மழை, வெள்ளம், நெல் வயல் சேதம், தானிய தட்டுப்பாடு, பஞ்சம். ஊரை விட்டு ஊர் பெயர்ந்தோடும் மக்களையும் கால்நடைகளையும் அந்த சிங்காவரத்து தூதர்கள் கண்டனர். தில்லையம்பதியில் சிற்றரசன் ஒருவனின் ஆணைப்படி தர்ம சாப்பாடு நடைபெற்று கொண்டிருந்தது. வாழை இலை போட்டு வரிசையாக அமர்ந்திருந்த வறியவர்களின் மத்தியில் அவர்களும் உண்ண அமர்ந்தனர். உண்ணுவோர் வரிசை நடுவே குதிரை மீதேறி மன்னன் வந்தான். வயிறார அருந்தினீர்களா என விசாரித்த அவன் பண்பாட்டை பாராட்டிவிட்டு இருவரும் புறப்பட்டனர். கொள்ளிடத்தில் நொப்பும் நுரையும் பொங்கின. இப்போதும் சொல்ல மாட்டீர்களா என்றான் வீரண்ணன். அக்கறை போனதும் சொல்கிறேன் என்றான் வேல் பண்டிதன். ஆற்றங்கரை மண்டபத்தில் அவர்களுடைய குதிரைகளுக்கு இடம் கிடைத்தது. ஆற்றை கடக்க பரிசல் கிடைக்கவில்லை. இரு கரைகளையும் ஒரு கரையாக்கிவிட்ட வெள்ளம்தான் காரணம். முகில் மூடிய வானமோ மேலும் கொட்டுவேன் என்று பயமுறுத்தியது.
வீரண்ணன் தன் வசம் இருந்த பண முடிப்பை குலுக்கி குலுக்கி ஓசைப்படுத்தினான். இறுதியில் ஒரு பரிசலோட்டி சிறுவனை அது கவர்ந்தது. இருட்டு முன்னே திரும்பிவிட வேண்டும் என்று சிறுவன் நிபந்தனை விதித்தான். வேல் பண்டிதன் அவன் முதுகில் தட்டி, பைத்தியக்கார சிறுவனே, நான் போகிற இடத்திலே உனக்கு சிபாரிசு செய்கிறேன். பரிசலுக்கு தலைமுழுகிவிடு, அரண்மனை உத்தியோகம் கிடைக்கும் பார். சிறுவன் உற்சாகமாக குறுக்கு கயிற்றை பிடித்து கொண்டான். பரிசலை சுழலில் சிக்காமல் சாமர்த்தியமாக செலுத்தினான். காற்று ஆத்திரத்துடன் ஊளையிடத் தொடங்கியது. கரை இறங்கினார்கள். இப்போது சொல்லுங்களேன் என்று துளைத்தான் வீரண்ணன். அதே மர்மப்புன் சிரிப்புடன் குதி நடை போட்டுக்கொண்டு நடந்தான் மாவுத்த கிழவன். சிவன் கோவில் ஒன்றின் பின்னால் இருந்த அகன்ற சாலையில் பிரவேசித்ததும் நின்றான். முகத்தில் கலவரமும் குழப்பமும் தெரிந்தன. இந்த இடம் இல்லை, தப்பாக ஒருவேளை. யாரை தேடுகிறீர்கள்? பூக்குடலையுடன் சென்ற சிவன் கோயில் அர்ச்சகர் அவர்களை பார்த்து விசாரித்தார். வேல் பண்டிதன் பதற்றத்துடன் திருப்பி கேட்டான், சுவாமி, இங்கே சிவாஜி மகாராஜா நியமித்த உதவி ஹவுல்தார் ஒருவர் மாளிகை கட்டி கொண்டு வசித்தாரே, நல்ல தேவன் என்று பெயர். அடாடா, நீர் எந்த காலத்து கதையே அல்லவா பேசுகிறீர்? அர்ச்சகரின் முகம் நீளமானது, பரிதாபத்தினால் மேலும் நீண்டது. வேல் பண்டிதனின் நடுக்கம் அதிகரித்தது. அதாவது நல்ல தேவர் இருந்த மாளிகை தரைமட்டமாகி பல காலம் ஆயிற்று என்கிறேன். பரங்கிப்பேட்டை துறைமுகத்தில் ஒரு டச்சு கப்பலை துரத்த போய் அவர் உயிர் பிழைத்ததே பெரும்பாடாயிற்று. ஊருக்கு திரும்பினால் அவர் மாளிகையை தரைமட்டமாக்கி இருந்தார்கள் ஷேர்கான் லோடியின் பட்டாளத்தார்கள். பாவம், எங்கேயோ பிச்சை எடுத்துக்கொண்டு திரிகிறாராம் நல்ல தேவன். அர்ச்சகர் சொல்லிவிட்டு போய்விட்டார். சிவன் கோயில் பிரகாரத்தில் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டான் கிழவன் வேல் பண்டிதன். என்னவெல்லாம் நினைத்திருந்தேன், எப்படி ஆகிவிட்டது? ஐயோ, இளவரசிக்கு என்ன கதி ஏற்பட்டது என்று கூட தெரியவில்லையே. சரி, ஊருக்கு திரும்பலாம். முதலில் போகும் வழியிலாவது எதையும் மறைக்காமல் நடந்ததை சொல்லும் என்றான் வீரண்ணன். வலுக்கட்டாயமாக கிழவனை பரிசல் துறைக்கு திரும்ப அழைத்து சென்று விட்டான். எரிச்சலும் கேலியும் மிகுந்திருந்தன அவன் பேச்சில். இப்போது வெள்ளம் அதிகரித்திருந்தது. பரிசிலும் ஒரு வயோதிகர் ஏற்கனவே இடம் பிடித்திருந்தார். காய்ச்சலில் உடம்பு நடுங்க கருப்பு கம்பளி அவர் போர்த்தி கொண்டிருந்தார். மழை ஓய்ந்து இருள் மண்டிய வேளை. எக்கி எக்கி நகர்ந்தது பரிசல். பெருமூச்சுடன் கண்ணை துடைத்து கொண்டான் வேல் பண்டிதன். அளவுக்கு மீறி பொறுமையை சோதித்துவிட்ட வீரண்ணனிடம் சொன்னான், சீரும் சிறப்புமாய் வளர்ந்து வருகிற பெண்ணை இப்போது நாம் திரும்ப கேட்டால் தருவாரோ மாட்டாரோ என்பதற்காக குழந்தையை அடிமையாக விற்றுவிட்டேன் என்று அரசரிடம் சொல்லி வைத்தேன். விதி இப்படி விளையாடிவிட்டதே. குழந்தையை தூக்கி கொண்டு நீர் எங்கேயோ ஓடினதுதான் எனக்கு தெரியும். என்னிடம் கூட அந்த அடிமை கதையைத்தான் அளந்தீர்கள். சீரும் சிறப்புமான எந்த இடத்தில் எப்படி அதை ஒப்படைத்தீர்கள்? குடைந்து எடுத்தான் வீரண்ணன். கிழவனோ தலை கவிழ்ந்தான். தில்லை பெருமானின் சன்னதி, யாரும் இல்லாத வேளை அது. குழந்தையை என்ன செய்வது என்று தவித்து கொண்டு நின்றேன். எனக்கு ஒரு குழந்தை தரமாட்டாயா என்று வாய்விட்டு இறைவனை கெஞ்சும் ஒரு குரல் அருகில் கேட்டது. திரும்பி பார்த்தேன், நல்ல தேவன். உடனே வேல் பண்டிதன் மேலே பேசவில்லை. மின்னல் போல அடுத்தடுத்து 2 பிரமிப்பான நிகழ்ச்சிகள் நடந்தன. நீயா வேல் பண்டிதா? கூட வந்த வயோதிக பிரயாணி மாவுத்த கிழவனை பார்த்து கட்டி கொண்டார். ஐயா, நீங்களா என்று வேல் பண்டிதனும் உணர்ச்சி வயப்பட்டான். ஆற்றின் நடுமத்தி அந்த இடம். யமதேவன் வரைந்த கோலங்கள் போல சுழல்கள் வட்டமிடும் அபாய பிரதேசம். அந்த இடம் பார்த்தா பரிசலில் இந்த அமளி நடக்க வேண்டும்? ஐயா ஐயா என்று அலறினான் பரிசலோட்டிய சிறுவன். பாதுகாப்பாக பிடித்திருந்த குறுக்கு கயிற்றை அவன் கை நழுவ விட்டது. பரிசல் வளைந்து சாய்ந்து திரும்பி பிறகு கவிழ்ந்தே விட்டது. கண் இமைக்கும் முன்பு காரியம் மிஞ்சிவிட்டிருந்தது. கவிழ்ந்த பரிசலை தொற்றிக்கொண்டு பரிசலோட்டி வெள்ளத்தோடு இணைந்தான். நல்ல தேவனை மாவுத்த கிழவன் அணைத்து பிடித்து கொள்ள முயன்றான். வீரண்ணனோ கரையை நோக்கி நீந்த தொடங்கினான். இடையிடையே, வேல் பண்டிதரே, என்னை பிடித்து கொண்டு வாருங்கள், வந்துவிடுங்கள் என்றும் கூவினான். நல்ல தேவன் முழுகி முழுகி எழுந்தார். வேல் பண்டிதனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. தாமரை, என் செல்வி. நல்ல தேவரின் தலை மூழ்கியது தண்ணீருக்குள். சில வினாடிகள் கழித்து மறுபடியும் மேல் மட்டத்துக்கு வந்தது. பாவிகள் சூறையாடி விட்டார்கள். படாத பாடுபட்டு கண்மணியை, குழந்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு ஓடினேன். தஞ்சாவூரில் வெறும் நீரை பார்த்து வேல் பண்டிதன் கேட்டான். நல்ல தேவனின் தலை மீண்டும் மறைந்து விட்டது. அலை மோதி தள்ளியது. கத்தி போல் வெட்டியது வாடை. ஐயா, நல்ல தேவரே, எங்கிருக்கிறீர்கள் என்று கத்தினான் மாவுத்த கிழவன். மயான அமைதி நிலவியது.
நீர் அலைகளின் ஓயாத சலசலப்பு. திடுமென்று அவனுக்கு மிக அருகே குரல் கேட்டது. நல்ல தேவனின் குரல். என் கண்மணி தாமரை. தாமரை அப்போது தஞ்சாவூருக்கு பெரிய பெத்து வந்திருந்தான். சென்னை பட்டினத்தின் பெரிய வியாபாரி. அடிமை வியாபாரம். சொல்லுங்கள் சொல்லுங்கள். அமிழ்ந்து கொண்டிருந்த நல்ல தேவனை தூக்கி நிறுத்தினான் வேல் பண்டிதன். அவன் உடம்பு நடுங்கியது. அவன் எந்த வினாடியும் முழுகி விடுவான். ஒருவேளை பிழைத்தால் பெரிய பெத்துவிடம். அப்புறம் தாமரை பெரிய பெத்துவிடம்தான். சென்னை பட்டினத்தில் அடிமையாக இருக்கிறாளா? ஐயோ! அப்புறம் பதில் இல்லை. தளபதி நல்ல தேவனின் மெலிந்த தலை மறுபடி மேலே வரவே இல்லை. மிஞ்சிய பலத்தையெல்லாம் திரட்டி கொண்டான் கிழவன். முன்னே செல்லும் வீரண்ணனை குறிவைத்து நீந்த தொடங்கினான். செத்து பிழைத்து கரை ஏறினார்கள் இருவரும். ஆனால் களைப்புக்கும் பசிக்கும் இரவுக்கும் பகலுக்கும் உறக்கத்துக்கும் தாகத்துக்கும் அந்த கொள்ளிடம் நதியின் கரையிலேயே விடை கொடுத்து விட்டார்கள். ஒரே இலக்கு சென்னை பட்டினம். முகவரி பெரிய பெத்துவின் மாளிகை. ஒரு வழியாக 2 குதிரைகளை வாங்கி சவாரி செய்து அதை அவர்கள் அடைந்த அதே இரவுதான் தாமரை என்ற அடிமை பெண் அங்கிருந்து தப்பியோடியிருந்தாள். கசியடி விடுதியில் ஒரே ரகளையாம். பெரிய பெத்துவின் காவலாட்கள் பரபரப்பாக பேசிக்கொள்வதை வீரண்ணனும் வேல் பண்டிதனும் கேட்டார்கள். குதிரைகளுக்கு இளைப்பாறும் வாய்ப்பு கூட தரவில்லை. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமற் போய்விடுமோ என்ற கவலை அவர்களை விரட்டியது. கசியடி விடுதியிலிருந்து ஒவ்வொரு தடயமாக கண்டுபிடித்து பின்பற்றி மயிலை திருக்குளத்தை நெருங்கினார்கள். குதிரைகள் 2ஐயும் படிக்கட்டில் மெல்ல இறக்கி நீர் அருந்த வைத்தார்கள். மெதுவாய் கிழவனின் தோளை தட்டினான் வீரண்ணன். எங்கேயோ பக்கத்தில் ஒரு ஆண் குரலும் பெண் குரலும் கேட்கவில்லை? உற்று கேட்டான் வேல் பண்டிதன். ஆமாம், ஓசைப்படுத்தாதே. இப்படியே இருளில் மறைந்தபடி அருகே செல்வோம். அடிமேல் அடி வைத்து மெல்ல முன்னேறினார்கள் இருவரும். நள்ளிரவை தாண்டிவிட்ட நேரம். அங்காடி வீதியில் ஒரு கடை கூட திறந்திருக்கவில்லை. வெறும் கையோடையேவா தாமரையிடம் திரும்புவது? யோசித்தான் காஞ்சிபுரத்து வாலிபன். தாமரையின் வாடிய வயிற்றை தவிக்க விடுவதா? கடைகளின் ஓரமாகவே நடந்தான். காலை எதுவோ வழுக்கியது. வாழைப்பழத்தோல். ஓ, பழக்கடையா? நின்று சுற்றுமுற்றும் பார்த்தான். இருள் உற்சாகமூட்டியது. அழுத்தமாக ஒரு நெம்பல், முட்டியால் ஒரு தட்டு, பூட்டு வழிவிட்டது. ஒவ்வொரு மூங்கில் கூடையில் ஒவ்வொரு வகையான பழங்கள் இருந்தன. ஒரு கூடையில் பல வகை கனிகளை நிரப்பிக்கொண்டு கதவை பழையபடி சாத்தினான். தவறல்லவா என்ற நினைவு வந்தது. முறைகேடான காரியங்களை அடுத்தடுத்து செய்வதா? மடியில் இருந்த ஒரு முடிச்சிலிருந்து பணம் எடுத்து பணப்பெட்டியின் மீது வைத்தான். தோப்புக்கு திரும்பினான். திகைப்பு, அதிர்ச்சி. குதிரை வண்டி எங்கே? இங்கேதானே இருந்தது. தவறான இடத்துக்கு ஏதும் வந்துவிட்டோமோ? கோயிலை சுற்றி சுற்றி வந்தான். புகுந்து புகுந்து வெளிப்பட்டான். மரம் மரமாக பரிசோதித்தான். முட்டாள்தனம். ஏதோ சத்தம் கேட்கிறது என்று அவள் சொன்னாலே. அப்போதே எச்சரிக்கை அடைந்திருக்க வேண்டாமா? பழக்கூடையை தோப்பிலேயே போட்டுவிட்டு விறுவிறுவென்று நடந்தான். எங்கே போவது? அது பற்றி அவனுக்கு துளியும் சந்தேகம் இருக்கவில்லை. பெரிய பெத்து, பெரிய பெத்து. எங்கே இருக்கிறது அந்த அடிமை வியாபாரியின் இல்லம்? காஞ்சியிலிருந்து வந்தபோது பூவேந்தமல்லி நெடுஞ்சாலையில் கவனித்திருந்தான். வெள்ளைக்காரர்கள் பலரின் மாளிகைகள் அங்கே இருந்ததுண்டு. சில உள்ளூர் செல்வந்தர்களும் குட்டி அரண்மனைகள் கட்டி கொண்டிருந்தார்கள். அந்த வழியே ஓடினான். ஒரு பாராக்காரன் எதிர்பட்டான். காஞ்சிபுரத்தானே எவனோ கள்வன் என்று எண்ணி தப்பாக பேசி மண்ணை ருசி பார்த்த பிறகு தகவல் தந்தான். நேரே போ. கம்பெனிக்காரனின் கோட்டை மாதிரி இருக்கும் பெரிய பெத்துவின் மாளிகை. ஆம், கோட்டை மாதிரிதான் இருந்தது. வாசலில் குறுக்கும் நெடுக்குமாக பாராக்காரர்கள் உலவினார்கள். வெளேரென்று வெளுக்க தொடங்கி விட்டிருந்தது கீழ்வானம். பெரிய பெத்துவின் மாளிகையை சுற்றி பற்பல நடமாட்டங்கள், ஆரவாரங்கள், நடவடிக்கைகள். சாலையில் இருந்த மதகு சுவரில் உட்கார்ந்து கொண்டான் காஞ்சிபுரத்தான். என்ன செய்யலாம்? மூளையும் கையும் துருதுருத்தன. திடீரென்று தயிர், கெட்டி தயிர். சரேல் என்று எழுந்து கொண்டான் காஞ்சிபுரத்தான். கை நாணயம் ஒன்றை நீட்டியது. வாய் கேட்டது, இங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்திரு, பானையை என்னிடம் கொடு. காஞ்சிபுரத்தானின் காசுக்கு தயிருடன் 10 பானைகள் தரலாமே. தயிர்காரனோ மகிழ்ச்சியோடு கொடுத்தான். அங்கேயே கழற்றி இடுப்பில் சுற்றி கொண்டான். தயிர்காரன் தந்த அழுக்கு துணியில் முண்டாசும் சுற்றி கொண்டான். மாளிகை வாசலில் கம்பீரமாக இயற்கையாக பழக்கப்பட்டவன் போல நுழைந்தான். இல்லை இல்லை, நொழிய போனான். கூர்முனை கொண்ட ஒரு வேல் குறுக்கே மறித்தது. காஞ்சிபுரத்தான் கூசாமல் கூறினான், இன்று பெரிய பாட்டனாரின் திதி, தயிர் கொண்டு வர சொல்லியிருந்தார்கள். கேட்டாயா அண்ணே?
ஒரு காவல்காரன் இன்னொரு காவல்காரனை கைத்தட்டி வரவழைத்தான். குலுங்கு குலுங்கு சிரித்தான். மாளிகைக்குள்ளே இருக்கிற 200 மாடுகளுக்கும் திடீரென்று நேற்று ராத்திரியோடு பால் மரத்து போய்விட்டதாம். இன்று காலையிலிருந்து இவனை தயிர் கொண்டு வர சொல்லியிருக்கிறார்களாம். ஷ், எஜமானர் வருகிற நேரம், மற்றவன் எச்சரித்தான். டும் 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 என மாளிகைக்குள்ளிருந்து மேளம் ஒலித்தது. பூம் 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 என்று ஒருவன் கொம்பை ஊதிக்கொண்டு வெளிப்பட்டான். ஒதுங்கடா மடையா, வழியை அடைத்து கொண்டு. காஞ்சிபுரத்தானை அப்பல் தள்ளினான் பாரக்காரன். மடேல் என்று பானை விழ தயிர் சிதறியது வழியெங்கும். அடே அடே, எஜமானர் வெளியே புறப்படுகிற நேரத்தில் அபசகுணம். பரபரவென்று துடைத்தான் இன்னொரு பாராக்காரன். மேள தாளம், கொம்பு, தப்பட்டைகளுடன் ஒரு பல்லக்கு வந்தது. காஞ்சிபுரத்தானை கடந்து சென்றது. பின்னால் பரிவாரங்கள் சென்றன. அவர்களைத் தொடர்ந்து இன்னும் ஒரு பல்லக்கு. அதில் ரோஜா ஒன்றை முகர்ந்த வண்ணம் ஒய்யாரமாக அமர்ந்திருந்தால் ஒரு நங்கை. சந்தன மேனி எங்கும் ஜெகஜோதியான ஆபரணங்கள். காஞ்சிபுரத்தானை கண் கொட்டாது பார்த்தாள். கீழே உடைந்து கிடந்த தயிர் பானையையும் கண்டாள். உதட்டை மடித்து அனுதாபம் காட்டினாள். கையில் இருந்த ரோஜா பூவை எடுத்து வீசி எறிந்தாள் அவனிடம். பிறகு போய்விட்டாள். அந்த பூவை கடித்து துப்பியவாறு மதகடிக்க திரும்பினான் காஞ்சிபுரத்தான். தயிர்காரனின் அருகில் ஆலுப்புடன் சென்று அமர்ந்தான். உள்ளே நுழைய பார்த்தாயே, முடியவில்லையா? தயிர்காரன் கேட்டான். அங்கே நுழைய வழியே கிடையாது. உண்டு, உனக்கு தெரியவில்லை. என்ன அது? பல்லக்கின் பின்னாலேயே போ. கம்பெனியான் கோட்டைக்கு அருகே வியாபாரமும் நடக்கும், உனக்கு வழியும் கிடைக்கும். என்ன வியாபாரம்? போய்த்தான் பாரேன் என்றான் தயிர்காரன். ஓட்டமும் நடியுமாக பெரிய பெத்துவின் பரிவாரத்தை பின்தொடர்ந்தான் காஞ்சிபுரத்தான். கடற்கரை ஓரம் ஏகப்பட்ட சந்தடியும் கூட்டமும் இருந்தது. கட்டுமஸ்தான வாலிபர்களும் உழைப்பால் உரமேறிய பெண்களும் வரிசை வரிசையாக நின்றார்கள். என்ன அது என்று ஒரு பையனிடம் வினவினான். அடிமைகள் விற்பனைக்காக வந்திருக்கிறார்கள். பெரிய பெத்து வந்து தேர்ந்தெடுப்பார். வாங்கியவர்களை தன் மாளிகைக்கு அழைத்து போவார். காஞ்சிபுரத்தானுக்கு என்ன ஆனந்தம்! ஒரே துள்ளல். ஆண்களின் வரிசையில் ஒருவனாக தானும் போய் நின்று கொண்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.